இந்த பிரபஞ்சத்திலையும் பூமியிலையும் மனிதர்களாகிய நாம மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இல்லங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்மளை சுத்தி விளக்க முடியாத பல மர்மங்களும் வளம் வந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா வானத்துல என்னன்னே விவரிக்க முடியாத பல மர்மமான விஷயங்கள் அப்பப்போ வீடியோ கேமரா வழியா பதிவு செய்யப்பட்டு விவாத பொருளாவும் மாறிட்டு வருது. அப்படி வானத்துல படம் பிடிக்கப்பட்டு பார்த்த எல்லாரையுமே மிரள வச்ச சில அன்எக்ஸ்பிளைன்ட் மிஸ்ட்ரீஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். சிகார் யூஎஃப்ஓ. விமானத்துல ஜன்னலோரமா உட்காந்துட்டு போறப்போ பல அற்புதமான விஷயங்களை வெளியில பார்க்கலாம். ஆனா சில சமயம் உங்களை முற்றிலுமா மிரள வைக்கிற என்னன்னே விளக்க முடியாத விஷயங்களுமே கூட கண்ணுல மாட்டலாம். அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இங்க ஒரு பேசஞ்சர் பிளைட்ல பறந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா பார்த்தப்போ வெளிய உயரமான மலைப்பகுதிகளுக்கு மேல சிகார் வடிவத்துல டிரான்ஸ்பரண்டான ஒரு மர்ம பொருள் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. மிதந்தது மட்டுமல்ல, அப்பப்போ சடனா தன்னோட இடத்தை மாத்திக்கிட்டே இருந்திருக்கு அந்த மர்ம பொருள். பனிமலைகளை ஒட்டி பதிவான இது உண்மையிலேயே என்ன, ஏதாவது ஏலியன் ஆப்ஜெக்டா, மின்னல் வேகத்துல இடம் மாறுறதுனால இது ஒரு வேளை டெலிபோர்டேஷன் ஆகிற மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்டா இருக்குமோங்கிற பலவிதமான கேள்விகளையும் இது ஏற்படுத்தி இருந்தது. அப்படியான ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் தான் அந்த பேசஞ்சர் உடனடியா தன்னோட போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஏலியன்ஸ் அண்ட் ஃபிளைட் 370. கடந்த 2014 வருஷம் மலேசியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த ஃபிளைட் 370ங்கிற ஒரு விமானம் எந்த விதமான தடையும் இல்லாம நடுவானத்திலேயே காணாம போன மர்ம சம்பவம் 10 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் முழுசா விளக்க முடியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. நிறைய கோணங்கள்ல விசாரிச்சு பார்த்தோம், எந்த சரியான விளக்கமும் கிடைக்காததுனால ஏலியன்கள் கூட இந்த விமானத்தை கடத்தி இருக்கலாங்கிற ரேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரீமாவே பலரும் புரளிகளை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி பெய்ஜிங்கோட வான்பரப்புல வெண்மையான மேகத்தை வடிவுல பிளேன் மாதிரியே ஒரு மர்ம உருவம் பறந்து போனதா சொல்லி ஒரு வீடியோ காட்சி வைரலாகி இருந்தது. இந்த 370 பிளைட்டும் கோலாலம்பூர்ல இருந்து கிளம்பி பெய்ஜிங் போற வழியில தான் காணாம போயிருந்ததுங்கிறதுனால ஒருவேளை காணாம போன அந்த விமானம் தான் இந்த வீடியோ காட்சியில தெரியுதாங்கிற மாதிரியும் செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருந்தது. அதோட வீடியோவில் தெரியுற அந்த விமான மாதிரியான உருவத்தை சுத்தி சின்ன சின்னதா ஏதோ பந்து மாதிரியான பொருட்கள் வட்டம் அடிக்கிற மாதிரியும் ஒரு காட்சி தென்பட்டு சில வினாடிகள்லயே அந்த மொத்த விமானமும் மறைஞ்சு போகாம செஞ்சிருக்கு. ஆனா இந்த வீடியோ ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் பெருசா நம்பகத்தன்மை இல்லைங்கிறதுனால இது கிளப்பி விடப்பட்ட வதந்தியாவும் திருச்சி விடப்பட்ட கதையாவும் இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். ஃப்ளோட்டிங் ஆப்லிஸ்க். வானத்துல மிதந்த ரொம்பவும் பெக்யூலியரான இந்த பிளாக் கலர் ஆப்ஜெக்ட் நியூசிலாந்து நாட்டுல சிலரால வீடியோவா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. இது கவர்மெண்டால அனுப்பப்பட்ட சீக்ரெட் ஏர்கிராஃப்ட்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டாலும் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு எல்லாம் ராணுவத்துல ஆக்டிவான நாடு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப மிஸ்டீரியஸான இந்த ஆப்ஜெக்ட் நடுவானத்துல எந்த சப்போர்ட் இல்லாம மிதக்கிற மாதிரியான இந்த காட்சி விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருந்தது. இன்டு த அன்னோன். 2008 வருஷம் ஒரு யூஎஃப்ஓ மாதிரியான பறக்கும் பொருளை சிலர் துருக்கியில கேமரா மூலமா வீடியோவா பதிவு செஞ்சிருந்தாங்க. கும்பர்காஸ்ங்கிற பகுதியில் பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சி மேல்புறமா ஒளி வீசுற ஒரு பறக்கும் தட்டு மாதிரியானதா தான் இருந்திருக்கு. A burning rage. மெக்சிகோவில் இருக்கிற போப்போ கட்டிப்பட்டல்ங்கிற எரிமலை ஒண்ணு எப்பயுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மக்கள் வாழற பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்தாலும் இன்னமும் லாவா குழம்புகளை வெளியேற்றி ஆக்டிவாவே இருக்கிறதுனால சர்வேலன்ஸ் கேமரா மூலமா கண்காணிப்புலயே தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த வல்கனோவில் கடந்த 2020 வருஷம் ஒரு வினோதமான சம்பவம் நடந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருந்தது. அதாவது அந்த பர்டிகுலர் காட்சியை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தப்போ ஒயிட் கலர்ல ஏதோ சிலிண்டரிக்கல் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து வந்து எரிமலைக்குள்ளார விளற மாதிரியான ஒரு காட்சியா அது பதிவாகி இருந்தது. ஆனா இது என்ன மாதிரியான பொருள், எதுக்காக சரியா இந்த எரிமலைக்குள்ளார வந்து விழுந்தது ங்கிறதுக்கான காரணம் இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. ஹங்கேரியன் ஆஸ்பெஸ்டாஸ். இப்போ நீங்க பார்க்கற இந்த வீடியோ காட்சி 2020 வருஷம் ஹங்கேரியோட சொபான்காங்கிற பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. நீளமான டியூப்லைட் வடிவத்தில் ஒரு மர்மமான பொருள் வானத்துல மிதந்து போற மாதிரியான இந்த காட்சி யாருடைய கேமராவிலேயோ எதிர்பாராத விதமா பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த அன்னோன் ஆப்ஜெக்டை நல்லா ஜூம் பண்ணி பார்த்ததுல அது ஒரு மெட்டல் ராட் மாதிரி இருந்தது. குறிப்பிட்ட தூரத்தை கடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா கடந்து போன இது மனிதனால உருவாக்கப்பட்டதா இல்ல ஏதாவது ஏலியன் ஆப்ஜெக்டாங்கிறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. The Mothership. மதர்ஷிப்ங்கிற பேர்ல தட்டையான ஒரு வட்ட வடிவ ஏலியன் பறக்கும் தட்டை நிறைய ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை நாம பார்த்திருப்போம். ஆனா அது மாதிரியான ஒரு விஷயம் நிஜத்துல நம்ம கண்களுக்கு தென்பட்டு இருக்கமான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒரு இரவு நேரத்துல தட்டையான டியூப்லைட் வடிவத்திலேயே ஒளி வீசியபடியே மிதந்து போன ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்டை இங்க சிலர் இரவு நேரத்துல வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இது ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். ஆனா இப்படி அடர்த்தியா ஒளி வீசுற மாதிரி எந்த ஒரு ஏர்கிராஃப்டும் பறந்து போகாதுங்கிறதுனால மர்மமான ஒன்னாவே தான் பார்க்கப்பட்டது இந்த காட்சி.
ஃபிளேர் ஃபிளைட். ஒரு பிளேன்ல பைலட் வானத்துல பறந்துகிட்டு இருந்தப்போ சடனா சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தப்போ பிரைட்டான ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் வானத்துக்கு நடுவுல மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அது வரைக்கும் நல்லா மிதந்துகிட்டு இருந்த அந்த அன்னோன் ஆப்ஜெக்ட் சடனா மேல் நோக்கி இழுந்து மறைஞ்சும் போயிருக்கு. UFO சம்பந்தமான சைட்டிங்ஸ்லயே இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள்லயே ரொம்பவும் வினோதமானதாகவும் மர்மமானதாகவுமே இருந்தது இந்த சம்பவம். காஸ்மிக் ஓவர்ரன். இப்போ நீங்க வானத்துல பாக்குற இந்த மர்மமான காட்சியை 2013 வருஷம் அட்லாண்டாவுக்கு மேல பறந்துகிட்டு இருந்த ஒரு பிளைட்ல இருந்து பேசஞ்சர் ஒருத்தர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காரு. முக்கோண வடிவத்துல 3 மூலைகளையும் இணைக்கிற மாதிரி 3 வெளிச்ச புள்ளிகள் வானத்துல தென்பட்டு இருக்கு. சில பேர் இது மின்னல்ல இருந்து உருவான பால் லைட்னிங் அப்படின்னு அழைக்கப்படுற ஒளிச்சிதறலா கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலும் உண்மையில இது என்ன, ஏதாவது ஏலியன் ஆப்ஜெக்டா இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தாங்க. நெபுலாஸ் ஜர்னி. இத்தாலி நாட்டோட வான்பரப்புல 2009 வருஷம் பதிவு செய்யப்பட்ட ஒரு மர்மமான காட்சி தான் இது. ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சு தான் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க எக்ஸாக்டா UFO ஃபிளையிங் சாசர், அதாவது பறக்கும் தட்டு மாதிரியே இருந்த அந்த காட்சி பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சிருந்ததோட உண்மையிலேயே இந்த பறக்கும் தட்டெல்லாம் பூமிக்கு வந்துட்டு தான் போகுதுன்னு சொல்லி எல்லாரையுமே திகிலடைய வச்சிருந்தது இந்த காட்சி. சில நிமிஷங்கள் மட்டுமே தென்பட்டது சடனா மறைஞ்சு போகவும் செஞ்சிருக்கு. Spaced out. Yo, look at that. நியூ ஜெர்சியோட ரெசிடென்டல் ஏரியா பக்கமா ரீசெண்டா தான் இந்த UFO மாதிரியான ஆப்ஜெக்ட்டை சிலர் வானத்துல இருந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. நீள்வட்டமான ஒரு அமைப்புக்கு நடுவுல வெளிச்சம் வர்ற மாதிரியான இந்த ஆப்ஜெக்ட் பூமியில பறக்கிற பிளேன், ஹெலிகாப்டர், பறக்கிற பலூன் எது கூடவும் ஒத்து போகாம இருந்ததோட ரொம்பவும் மர்மமானதாவே இருந்தது. அது ரொம்பவும் வினோதமா தெரிஞ்சதுனால தான் அங்க இருந்த மக்களே அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்லயும் போட்டிருந்தாங்க. எஸ்கேப் பட்டன். இப்போ நீங்க வீடியோல பாக்குற வானத்துல லைட் வெளிச்சத்தோட UFO பறக்கும் தட்டு மாதிரி தெரிஞ்ச இந்த காட்சி USல பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்பட்டது. சில வினாடிகள் மட்டுமே தோற்றமளிச்சு தூரமா விலகி போய் மறைஞ்சு போன இதுவும் மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. Tailed by aliens. You did it again. You saw it go invisible? You saw it? இப்போ நீங்க வானத்துல பாக்குற பரபரப்பான இந்த மர்ம காட்சியை 2020 வருஷம் புளோரிடாவுல சிலர் கார்ல போயிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா வானத்துல பார்த்து இதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை பறக்கிற பலூனா இருக்கலாங்கிற மாதிரியும் சொன்னாலும் அதே ஊர்ல கார்ல போய்கிட்டு இருந்தவங்களே அது என்னன்னே தெரியலங்கிற மாதிரி தான் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி அதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சோ அது ஒரு அன்னோனான மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்டா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். சார்சரஸ் சாசர். ஏலியன் ஒன்று இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கான பதிலே என்னமோ குழப்பமான ஒன்னாவே நீடிச்சாலும் வினோதமான ஒரு பறக்கும் பொருளை நாங்க வானத்துல பார்த்தோன்னு சொல்லி விண்வெளிக்கு வெளியே பயணம் செஞ்சவங்களும் சரி, பூமிக்குள்ளார வானத்துல பறந்த பைலட்களும் சரி கடந்த காலங்கள்ல இருந்தே சொல்லிட்டும் அதற்கான சில ஆதாரங்களை வெளியிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியான ஒரு காட்சி தான் நியூ மெக்சிகோ பக்கமா பதிவானதா சொல்லப்பட்ட இந்த UFO பறக்கும் தட்டு. சில வினாடிகள் மட்டுமே தெரிஞ்சது சடனா மின்னல் வேகத்துல மறைஞ்சும் போயிருக்கு. பிக்சர் பர்ஃபெக்ட். மேகங்களுக்கு நடுவுல பறக்கிற UFO மாதிரியான ஒரு பொருள் அதிவேகத்துல கடந்து போன ஒரு மர்மமான காட்சியை சில இங்க பிளேன்ல பறக்கிறப்போ தூரத்துல இருந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இது கண்டிப்பா பலூன் மாதிரியான ஆப்ஜெக்டா இருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா இது கண்டிப்பா ஏலியன்களோட பறக்கும் தட்டா கூட இருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்கள் இந்த வீடியோ காட்சி சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்பட்டதும் பரவ ஆரம்பிச்சிருந்தது. ரஷ்யன் ஸ்மோக். இப்போ நீங்க பாக்குற இந்த வானத்துல பறக்கிற மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஃபேக்டரி ஒன்னுக்கு மேல யாரோ ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்படி நீளமான உருளை வடிவத்துல வானத்துல பறந்தது உண்மையிலேயே என்ன? ரஷ்ய ராணுவத்தோட ஏதாவது ரகசிய ஆபரேஷனா இல்ல ஏதாவது UFOவா இருந்திருக்குமான்னு சரியா தெரிய வரல. ஸ்பேஸ் சிகார். சில வருஷங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யப்பட்டிருந்த ஒரு மிஸ்டீரியஸான பறக்கும் ஆப்ஜெக்ட் தான் இது. உக்ரைனோட கொரஸ்டன் பகுதியில தான் இது வீடியோவா பதிவு செய்யப்பட்டிருந்தது. ரொம்ப பிளாட்டா மங்கலான உருவத்துல பதிவு செய்யப்பட்டது. விமானமா இருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா ஒருவேளை இது பறக்கிற UFOவா இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த மர்ம பொருள். அதே சமயம் இது ரஷ்யாவை ஒட்டி படம் பிடிக்கப்பட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுறதுனால ஒருவேளை ரஷ்யன் மிலிட்டரியோட ரகசியமான ஏர்கிராஃப்ட் சோதனையா கூட இருக்கலாமோங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. லைசன்ஸ் எக்ஸாம்.
இங்க விமானத்துல பறந்துகிட்டு இருந்த பைலட் ஒருத்தர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத, அதே சமயம் UFO பறக்கும் தட்டு மாதிரி இருக்கிற அட்வான்ஸ்டான ஒரு ஆப்ஜெக்ட வானத்துல பறக்கிறப்போ படம் பிடிச்சிருக்காரு. அந்த காட்சி தான் இது. The English Toji பறக்கிற ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் மாதிரியான விஷயங்கள் UK, அமெரிக்கான்னு உலகத்தோட பல்வேறு பகுதிகளிலும் கடந்த காலங்களில் பதிவாகி இருந்திருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்க போற இந்த காட்சியை ஸ்பெயின் நாட்டில் ஒருத்தர் தன்னோட பேக்யார்ட்ல இருந்து எதிர்பாராத விதமா வானத்துல இருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நீளமான உருளையான மெட்டல் மாதிரியான ஒரு பொருள் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை சூறாவளியினால சிக்கி மேல பறந்த மெட்டல் ஆப்ஜெக்டா இருக்குமோங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அது எப்படி எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம அந்த இடத்துல மிதக்குதுங்கிற கேள்விதான் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே இருந்தது. Dusting the air. Look, it's just floating. Like seriously. ஹாரி பாட்டர்ல வர மாதிரி வீட்டை பெருக்கிற தொடப்ப மாதிரியான ஒரு பொருள் எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருந்திருக்கு. கார்ல போயிட்டு இருந்த சிலர் இந்த வினோதமான காட்சியை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, இதே மாதிரியான சில காட்சிகள் வேற சில பகுதிகளிலுமே கூட பதிவானதா சொல்லி சோசியல் மீடியாவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆனா இதெல்லாம் மேக்சிமம் ஃபேக்கா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.